ஒரே ஒரு நிமிஷம் உங்களோட எல்லா வேலையும் விட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேளுங்க. நம்ம கிராமத்தில் வயலில் வேலை செய்கிறப்போ கையில் ஒரு முள் குத்திடுச்சுன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல என்ன செய்வோம்? ஐயோ வலிக்குதே அப்படின்னு அழுவோமா? இல்லைன்னா அந்த முள்ளை அப்படியே கையில் வச்சுக்கிட்டே நாளைக்கு பூவாக மாறிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்போமா? அப்படிலாம் இருக்க மாட்டோம்ல. எவ்வளோ வலிச்சாலும் இன்னொரு முள்ளை வச்சோ இல்லை ஒரு ஊசியை வச்சோ அந்த குத்துன முள்ளை வெளியே எடுத்து வீசிடுவோம். ஏன்னா அந்த சின்ன முள் உள்ளேயே இருந்தால் கை புண்ணாகி ஒரு சில டயத்தில் செப்டிக் கூட ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கையவே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம். அது நம்மளுக்கே தெரியும். நம்ம வாழ்க்கையில் சில மனுஷங்களும் சில உறவுகளும் அந்த முள் மாதிரி தான். அவங்க குத்துன வார்த்தைங்க, அவங்க செய்கிற அவமானங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பரவாயில்ல, அவங்க மாறிடுவாங்க, எனக்கு அவங்கள விட்டால் யார் இருக்கா, தனியாக நின்றுவணும்னு பயத்தில் அந்த விஷமுள்ள உள்ளே வச்சுக்கிட்டு ரத்தம் வடிய வடிய வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். இதை தியாகம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாணக்கியர் இதை முட்டாள்னு சொல்கிறாரு. சாணக்கியர் யார் தெரியுமா? ஒரு சாதாரண வாத்தியார் தான். ஆனால் தன்னோட புத்தியால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர். அவர் சொல்கிறாரு, ஒரு போர்க்களத்தில் ஜெயிக்கிறதுக்கு வீரம் மட்டும் பத்தாது, எப்போ சண்டை போடணும், எப்போ பின்வாங்கணும்னு தெரியணும். அது தெரிகிறவனுக்கு தான் இந்த உலகம் அடிபணியும். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையும் போர்க்களம்தான். இங்கே விலகி நிற்கிறதுனா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் புத்திசாலியாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் நிம்மதியை விட இந்த உலகத்தில் பெரிய கோப்பை எதுவுமே இல்லைன்னு ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த சாணக்கியர் சொல்லி கொடுத்த 5 முக்கியமான ராஜதந்திரத்தை வாழ்க்கையோட சூத்திரமாக மாற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 விதிகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இனிமே உங்களோட கண்ணில் இருந்து வர்ற கண்ணீருக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ வாங்க அந்த மந்திர உலகத்துக்குள்ளே போவோம். முதல் சூத்திரம், ஓட்டப்பானையை தூக்கி எறி, உன் சக்தியே உன் சொத்து. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் ஒரு அழகான மண்பானை இருக்குது. நீங்கள் தினமும் காலையிலே எழுந்திரிச்சு தூரத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த பானை நிறைய தண்ணீர் கொண்டு வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பானையில் பாதி தண்ணி தான் இருக்குது. ஏன் அந்த பானையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஓட்டை. சரி, நாளைக்கு சரியாயிடும்னு நினைக்கிறீங்க. மறுநாளும் போகிறீங்க, அப்போவும் பாதி தண்ணீர் தான் மிஞ்சுது. மாதம் போகுது, வருஷம் போகுது. உங்கள் வாழ்க்கை முழுக்க அந்த ஓட்டப்பானைக்கு தண்ணீரை சுமந்தே ஓஞ்சி போகிறீங்க. உங்கள் உழைப்பு வீணாகுது, உங்கள் நேரம் வீணாகுது, உங்கள் சக்தி கூட வீணாகுது. கடைசியில் பார்த்தா உங்ககிட்ட இருந்து மிஞ்சினது ஒரு காலி பானையும் களைச்சி போன உங்களோட உடம்பும் தான். இப்போ கண்ணை திறந்து சொல்லுங்க, அந்த ஓட்ட பானையை வச்சுக்கிட்டு இன்னும் கஷ்டப்படுறது புத்திசாலித்தனமா, இல்லை அதை தூக்கி ஓங்கி எரிஞ்சு உடைச்சிட்டு ஒரு நல்ல பானையை வாங்குறது புத்திசாலித்தனமா? நம்ம வாழ்க்கையில் சில நச்சுத்தன்மையான உறவுகளும் கூட அந்த ஓட்டப்பானை மாதிரி தான். நீங்கள் உங்கள் அன்பு, உங்கள் பாசம், உங்கள் அக்கறை, உங்கள் சக்தி எல்லாத்தையும் அந்த உறவுக்குள்ள ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? அவமானம், வலி, கண்ணீர், துரோகம். தினமும் காலையில் இன்னைக்காவது அவங்க நல்லபடியாக பேசுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு எந்திரிப்பீங்க. ராத்திரி தூங்க போகிறப்ப அவங்க குத்துன வார்த்தைகளை நினச்சி தலையணையை நனைச்சிக்கிட்டு தூங்குவீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவு அப்படின்ற ஓட்ட வழியாக வெளியேறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் யாருக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க? அவங்க உங்களை ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கீங்களா? நாய் வாழை போய் நிமித்த முடியுமா? செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? சாணக்கியர் சொல்கிறாரு, ஒரு ராஜாவோட உண்மையான பலம் அவனுடைய படை வீரர்கள் இல்லை, அவனோட கருவூலத்தில் இருக்கிற தங்கம் தான். அந்த தங்கத்தை வீணாக்குனா ராஜ்யம் அழிஞ்சிடும். உங்களோட மனசக்தி தான் உங்கள் தங்கம்.
உங்கள் சந்தோஷம்தான் உங்களோட கருவூலம். அதை இந்த மாதிரி ஓட்டை பானைகளுக்காக வீணாக்காதீங்க. போதுன்னு சொல்லி அந்த உறவை விட்டு விலகி நடக்கிறீங்க பாருங்க, அதுதான் நீங்கள் அந்த ஓட்டை பானையை தூக்கி போட்டு உடைக்கிற முதல் அடி. அப்படி நடக்கும்போது வலிக்கலாம். ஐயோ, இத்தனை நாளாக சுமந்த பானை உடஞ்சி போச்சு அப்படின்னு மனசு கஷ்டப்படலாம். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, உங்களோட சக்தி வீணாகாது, உங்கள் உழைப்பும் வீணாகாது. அந்த சக்தியை வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தங்க பானையையே உங்களால் வாங்க முடியும். விலகி நடக்கிறது இழப்பு இல்லை, அது உங்களோட சக்தியை உங்களுக்கு மீட்டு தர்ற ஒரு அறுவடை. 2வது சூத்திரம், இது என்னோட கோட்டை. உன் அவமானத்துக்கு இங்கே இடம் இல்லை. ஒரு விவசாயி இருக்கான். அவன் கஷ்டப்பட்டு உழுது விதைச்சி ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குறான். அந்த வழியாக போகிற வர்றவங்க எல்லாம் இந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து பூவை பறித்து காய உடைச்சி செடிகளை மிதித்து நாசம் பண்ணிட்டு போகிறாங்க. பாவம் அந்த விவசாயி, ஐயா இது என்னோட தோட்டம், இப்படி பண்ணாதீங்கன்னு கெஞ்சுறான். ஆனால் அதை யாரும் கேட்கல. ஏன்னா அவன் அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலியை போடலை. வேலி இல்லாத தோட்டம் யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு நினச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, தப்பு அந்த வழியா போனவங்க மேலேயா, இல்லை தன்னோட சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேலி போடாத அந்த விவசாயி மேலேயா? உங்கள் மனசும் உங்களோட சுய மரியாதையும் அந்த தோட்டம் மாதிரி தான். நீங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் மதிக்கப்படாமல் நடத்தப்படலாம் அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்களே பச்சை கொடி காட்டுற மாதிரி அவங்க உங்களை வார்த்தையால் அடிக்கிறப்ப நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, ஓ இவனா இப்படி தான் நடத்தணும் போலன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. உங்களோட சுய மரியாதைக்கு நீங்கள் ஒரு வேலி போடணும். அந்த வேலிக்கு பேர் தான் போதும். ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துகிறாரு, நீங்கள் பதிலுக்கு கத்தி சண்டை போடுறீங்க. அதில் யார் ஜெயிக்கிறா? யார் சத்தம் அதிகமாக போடுறாங்களோ அவங்க தான். ஆனால் அதே அவமானம் நடக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு நீங்கள் நடந்து போயிட்டீங்கன்னா அந்த நிசப்சத்தில் ஒரு பயம் இருக்கும். அதுதான் பயங்கரமான சக்தியும் கூட. அந்த அமைதி சொல்லும், உன் தரத்துக்கு நான் இறங்கி வர விரும்பலை. அந்த பார்வை சொல்லும், நீ எவ்வளவு கேவலமானவன் எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த நடையே சொல்லும், ஏன் மதிப்பு எனக்கு தெரியும், இனிமே உன்கிட்ட இதை நான் அடகு வைக்க தயாராக இல்லைன்னு சாணக்கியர் சொல்கிறாரு. ஒரு கோட்டையை சுற்றி ஆழமாக அகழிகள் எதுக்கு வெட்டுறாங்க? எதிரிங்க சுலபமாக உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான். உன்னோட சுய மரியாதை தான் உன்னோட கோட்டை. அதை சுற்றி முடியாது, சகிக்க மாட்டேன் அப்படின்ற அகழியை விட்டு நீங்கள் சண்டை போடுறதை விட அமைதியாக விலகி போகிறது தான் வலிமையான பதில். இந்த மாதிரி நடத்தப்படுறத நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றத வெறும் வார்த்தையில் இல்லாமல் செயலாக காட்டுங்க. இனிமே உங்களோட மனசு அப்படின்ற தோட்டத்துக்குள்ள உங்களை மதிக்காத ஒருத்தர் கூட உள்ள நுழைய யோசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு ஒரு முள்வேலியை போட்டிருக்கீங்க. அந்த வேலியோட பெயர் தான் ஆத்ம கௌரவம். 3வது சூத்திரம், குப்பையை எறிந்தால் சுத்தமான இடம் உண்டாகும், நல்லதை வரவேற்க தயாராகும். இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்கள் 2 கையிலையும் பழைய குப்பையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒருத்தர் உங்கள் முன்னாடி வந்து ஒரு தட்டு நிறைய வைரத்தையும் தங்கத்தையும் நீ இதை எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. உங்களால் அதை வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா உங்கள் 2 கையிலையும் குப்பை இருக்குது. அந்த வைரத்தை வாங்கணுன்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? கையில் இருக்கிற குப்பையை எடுத்து முதல்ல தூர வீசணும், கையை நல்லா கழுவணும். அதுக்கப்புறம் தான் அந்த தங்கத்தை நீங்கள் வாங்க முடியும். நம்ம வாழ்க்கையும் இப்படி தான். உங்களுக்கு தகுதி இல்லாத, உங்களை தினமும் காயப்படுத்துகிற ஒரு உறவையும் ஒரு நட்பையும் நீங்கள் ஐயோ போயிருமோன்னு பயந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருந்தா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற நல்ல மனுஷங்க, நல்ல வாய்ப்புகள், உண்மையான அன்பு உங்களோட வாழ்க்கைக்குள்ள எப்படி வரும்? இடம் வேண்டாமா? பல பேர் இந்த தப்பை தான் செய்கிறாங்க. அவன் குடிகாரனா கூட இருக்கலாம், ஆனால் என்னை விட்டா அவனுக்கு யார் இருக்கா? அவன் என்ன மதிக்கவே மாட்டா, ஆனால் அவ இல்லைன்னா நான் தனியாலாம் ஆயிடுவேன. இது என்ன மனநிலைமை தெரியுமா? கையில் இருக்கிற குப்பையை விட மனம் இல்லாத மனநிலை விலகி நடக்கிறது ஒரு இழப்பு மாதிரி உங்களுக்கு தெரியலாம்.
ஒரு வெற்றிடம் உருவாகிற மாதிரி ஒரு பயமா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அது ஒரு முதலீடு. உங்க எதிர்கால சந்தோஷத்துக்கான முதலீடு. ஒரு விவசாயி நல்ல விளைச்சல் வேணும்னா முதல்ல நிலத்துல இருக்கிற களை செடிகளை எல்லாமே பிடுங்கி எறிவான். அது கஷ்டமான வேலை தான். ஆனா அந்த களைகளை எடுக்கலைன்னா நல்ல பயிர்கள் முளைக்காது. உங்க வாழ்க்கையில இருக்கிற சில மனுஷங்க அந்த களை செடிகள் மாதிரி தான். அவங்க உங்களோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உங்களோட வளர்ச்சியையும் வேரோட பிடுங்கி எரிஞ்சிருவாங்க. முதல்ல அந்த களைகளை பிடுங்கி வீசுங்க. உங்களோட வாழ்க்கை அப்படின்ற நிலம் காலியாகட்டும். அந்த அமைதியான காலியான நிலத்துல தான் சந்தோஷம் அப்படின்ற ஒரு புதிய விதை முளைக்கும். சாணக்கியர் சொல்றாரு, விஷ பாத்திரத்துல அமிர்தத்தை நிரப்ப முடியாது. முதல்ல அந்த விஷத்தை கொட்டுங்க. விலகி நடக்கிறது தான் அந்த விஷத்தை கொட்டுற செயல். அந்த பழைய குப்பைய தூக்கி எறிங்க. பாருங்க, உங்க வாழ்க்கை தங்கம் வைக்கிற இடமா சீக்கிரமே மாறும். உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வரும். அது வரைக்கும் உங்களோட கைகளை காலியாகவும் சுத்தமாகவும் வச்சிருக்கோங்க. 4வது சூத்திரம், உன்னை எப்படி நடத்த வேண்டும் என இந்த உலகத்திற்கு நீ பாடமிடு. நீங்க ஒரு சந்தைக்கு போறீங்க. ஒரு வியாபாரி 1 கிலோ தங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஐயா இது 1 கிலோ தங்கம், ஆனா நீங்க 1 ரூபாய் கொடுத்தா போதும், இந்த தங்கம் உங்களுக்கே சொந்தம்னு சொல்றாரு. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? ஆகா, இது அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை இது பித்தளை, இவன் நம்மளையே ஏமாத்த பார்க்குறான்னு நினைப்பீங்களா? கண்டிப்பா அந்த இடத்துல 1 ரூபா கூட நீங்க கொடுக்காம நகர்ந்து போயிடுவீங்க. ஏன்னா அந்த வியாபாரிக்கு அவனோட பொருளோட மதிப்பு தெரியல. அவன் மதிக்காத ஒரு பொருளை மற்றவங்க எப்படி மதிப்பாங்க? இப்போ உங்களையே அந்த தங்கம் மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களோட மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிட்டா இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்கும்? நீங்க அவமானத்தையும் வலியையும் கண்ணீரையும் சகிச்சுக்கிட்டே இருந்தா, ஓ இவனுக்கு இதுதான் தகுதி, இவளுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த உலகம் முடிவு பண்ணிரும். ஆனா எப்போ நீங்க நிறுத்து, இந்த கேவலமான நடத்தும் முறைக்கு நான் தகுதியானவன் இல்லைன்னு சொல்லி அதை நிராகரிச்சுட்டு கம்பீரமா விலகி நடக்கிறீங்களோ, அப்பதான் உங்களோட மதிப்பு என்னன்னு முதல்ல நீங்க உணர்றீங்க. இந்த உலகத்துக்கும் அதை உணர்த்துறீங்க. நீங்க ஒரு தரத்தை உருவாக்குறீங்க. என்கிட்ட பழகணும்னா என்னை மதிக்கணும், என் அன்புக்கு மரியாதை கொடுக்கணும், என் நம்பிக்கையை காப்பாற்றணும், இதுதான் என்னோட தகுதி, இதுக்கு குறைவா எதுவுமே என்கிட்ட செல்லாதுன்னு ஒருத்தர் ஒரு தடவை உங்களை ஏமாத்தலாம், அது அவரோட தப்பு. ஆனா அதே ஆள் உங்களை 2வது முறை ஏமாத்தினா அது கண்டிப்பா உங்களோட தப்பு தான். ஏன்னா அவரை நம்ப நீங்க தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு அரசன் தனக்குத்தானே மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவனது குடிமக்கள் அவனை மதிக்க மாட்டார்கள். நீங்க தான் உங்களோட வாழ்க்கையோட அரசன் இல்லைன்னா அரசி. முதல்ல உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. உங்க மன நிம்மதிக்கு மரியாதை கொடுங்க. உங்க கண்ணீருக்கு மரியாதை கொடுங்க. யாராவது அதை மதிக்காம நடந்துக்கிட்டா அவங்கள உங்க வாழ்க்கையை விட்டே தள்ளி வைங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு கொடுக்குற உண்மையான மரியாதை. இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொருத்தரும் மரியாதையோடு நடத்தணும்னு புதிய சட்டத்தை நீங்களே எழுதுறீங்க. அந்த சட்டத்தோட முதல் வரியே இதுதான், என்ன நான் மதிக்கிறேன், நீயும் மதிக்கணும். 5வது சூத்திரம், சிங்கம் போல் தனித்து நில். அதுவே உண்மையான பலம். ஒரு காட்டுல 100 ஆடுங்க கூட்டமா நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாமே ஒன்னோட ஒன்று உரசிக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. அப்ப தூரத்துல ஒரு சிங்கம் மட்டும் பாறை மேல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. இப்ப சொல்லுங்க, அந்த 100 ஆடு கூட்டமா இருக்கிறது பலமா, இல்ல அந்த சிங்கம் தனியா நிக்கிறது பலமா? நிறைய பேர் இந்த ஆட்டு கூட்டம் மாதிரி தான் தனியா நின்றோமோன்னு பயந்து தப்பான ஒரு கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவனை அவமானப்படுத்துற கணவனா இருக்கலாம், காட்டி கொடுக்குற நண்பனா இருக்கலாம், மதிக்காத சொந்தக்காரங்களா இருக்கலாம். அந்த நரகத்திலே வாழ்வாங்க. ஏன் தனியா இருந்தா என்ன பண்றதுன்னு ஒரே பயம். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களை மதிக்காத 100 பேரோட கூட்டமா இருக்கிறத விட உங்களை நீங்க மதிக்கிற ஒரே ஆளா தனியா நிக்கிறது எவ்வளவோ மேல். நீங்க விலகி தனியா நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு அற்புதம் நடக்கும். அது வரைக்கும் மற்றவங்களோட சத்தத்துல உங்க மனசு சொல்றது உங்களுக்கே கேட்காது. இத செய்யாத, இது தப்புன்னு உங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா அதை நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க.
ஏன்னா சுற்றி இருந்தவங்களோட சத்தம் அதை அமுக்கியிருக்கும். எப்போ நீங்கள் தனியாக வரீங்களோ அப்போ ஒரு அமைதி வரும். அந்த அமைதியில் தான் உங்களோட உண்மையான குரலை முதல் தடவை நீங்களே கேட்பீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட ஆசை என்னன்னு, உங்கள் கனவு என்னன்னு முதலா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொல்றாரு, அரசன் முக்கியமான முடிவு எடுக்கும்போது கூட்டத்தில் எடுக்க மாட்டான், தனிமையில் அமர்ந்து தான் சிந்திப்பான். அந்த தனிமை தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அது வரைக்கும் இன்னொருத்தரோட நிழல்ல வாழ்ந்த நீங்க உங்க சொந்த வெளிச்சத்துல சொந்த காலில் நிற்க ஆரம்பிங்க. அந்த இடத்துல தான் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனையே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தனியா நீங்களே கெத்தா நிற்கிறதுக்கு பழகிக்குவீங்க. உங்களுக்கு துணையா யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு துணையா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி இருக்கு. இதுதான் நீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு தோழனா தோழியா மாறுற தருணம் அதுதான். அந்த தனிமையில கிடைக்கிற நிம்மதி 1000 பொய்யான உறவுகள்ல கிடைக்காது. சிங்கம் மாதிரி தனியா நில்லுங்க. இந்த உலகம் உங்களை பார்த்து மரியாதை கொடுக்கும். கடைசியா சொல்றேன், கதவை மூடுங்க. புதிய வானம் உங்களுக்காக திறந்திருக்கும். ஒரு புழு கூட்டுக்குள்ள போறப்ப அது தன்னோட பழைய வாழ்க்கைய முழுசா விட்டுருது. இலைய தின்னுக்கிட்டு இருந்த வாழ்க்கைய, தரையில ஊர்ந்து போன வாழ்க்கைய முழுசா அது மறக்குது. கூட்டுக்குள்ள அது தனியா தான் இருக்கு, இருட்டா தான் இருக்கு. ஆனா அந்த தனிமையில இருட்டுல தான் ரெக்கைகள் முளைக்குது. அது ஒரு அழகான பட்டாம்பூச்சியா மாறுது. நீங்க பல நச்சு உறவுகளை விட்டு விலகி நடக்கிறது அந்த கூட்டுக்குள்ள போற மாதிரி தான். ஆரம்பத்துல பயமாவும் தனிமையாவும் இருக்கலாம், இருட்டா கூட இருக்கலாம். ஆனா நம்புங்க, ஆனா அந்த தனிமையில தான் உங்களுக்கு மனதைரியம் அப்படின்ற ரெக்கைகள் முளைக்கும். நீங்க ஒரு புதிய மனுஷனா, ஒரு அழகான பட்டாம்பூச்சியா வெளியில வருவீங்க. இந்த உலகத்துல உங்களோட நிம்மதியை விட, உங்க மன அமைதியை விட, உங்களோட சுய மரியாதையை விட எதுவுமே பெருசு இல்லை. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. சில கதவுகள்லாம் மூடப்பட வேண்டியது தான். அப்பதான் நம்மளுக்கான புதிய கதவுகள் திறக்கும். முடிஞ்சு போன ஒரு அத்தியாயத்தையே படிச்சுட்டு இருந்தா உங்களோட வாழ்க்கையில அடுத்த அத்தியாயம் அப்படின்றதே வராது. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. உங்களை அள வைக்கிற, உங்களை அவமானப்படுத்துற, உங்க சக்தியை உறிஞ்சுற அந்த முள்ளை புடுங்கி எரிய போறீங்களா? அந்த ஓட்டப்பானையை தூக்கி எறிஞ்சு உடைக்க போறீங்களா? உங்க மனசுக்கு சுயமரியாதை அப்படின்ற வேலையை போட போறீங்களா? அந்த முதல் அடியை எடுத்து வைங்க. விலகி நடங்க. அது கோழைத்தனம் இல்லை, அது உங்களை நீங்களே நேசிக்கிறதோட உச்சக்கட்ட அடையாளம். அது தோல்வி இல்லை, உங்களோட தலையெழுத்த நீங்களே உங்க கையால மாற்றி எழுதுகிற ஒரு வீர செயல். வெளியே வாங்க, உங்களுக்கான ஒரு பெரிய வானம் காத்துக்கிட்டு இருக்கு. பறக்க தயாராகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. அது நம்மளுக்கே தெரியும், நம்ம வாழ்க்கையில் சில மனுஷங்களும் சில உறவுகளும் அந்த முள்ளு மாதிரி தான்.